ஹோலா அமிகோஸ். ஈஸியான ஒரு ஜோம்பி கேம் தான் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபன்னாகவுமே இருக்கும். இந்த கேம் பிளே ஸ்டோரில் கிடையாது, நீங்கள் கூகுள் க்ரோமில் தான் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட்டை ஸ்க்ரீனில் போட்டு வருவேன், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேம் வந்து யூசர் நேம் என்டர் பண்ணி நெல் கேம் கொடுத்ததுக்கப்புறம் வெல்கம் டுட்டோரியல் ஒன்று போய் ஆகணும். கேமோட சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, ஸ்க்ரீனில் திருப்பி பாருங்க 4 வீடு லைட் போட்டு இந்த 4 வீட்டையும் ஜொம்பிஸ்டேருந்து காப்பாற்றுவாங்க. ஸோ சுடுகாட்டேருந்து ஜொம்பிஸ் எழுதி வருவாங்க. அவங்களை பிடிச்சி நாங்கள் எப்படி ரொட்டேட் பண்ணி செவத்தில் அடிச்சு விட்டோம்னா அப்படித்தான் போன் வேற கை வேற தலை வேறையா துண்டு துண்டா உடஞ்சி போயிடுவோம். இதுதான் சிம்பிள். ஸோ விளையாடித்தான் பார்க்கணும். நீங்கள் விளையாடித்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு எதுவும் பே பண்ண கூட தேவையில்லை. நாங்கள் வைக்கிற ஸ்கோரை பொறுத்து நம்ம ஒரு அபிலிட்டிஸ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு அபிலிட்டி கிடைச்சிட்டு பாருங்க, லெஃப்ட் கார்னரில் மேலே ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி. அது இல்லாமல் அந்த எபிலிட்டி கிடைச்சிருச்சுன்னா ஜொம்பியை நாம சும்மா ப்ரெஸ் பண்ணாலே போதும், கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி தெரிச்சிருவோம். ஸோ இப்போ ஃபுல்லாக அப்படியே டுட்டோரியல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் வந்துடுச்சு. இது மாதிரி ஏகப்பட்ட வேவ் சீக்கி ஃபர்ஸ்ட் வேவ்ல ஒரு ஜொம்பியை நாம கொண்டாச்சு. இப்போ ரெண்டாவது ஜொம்பி அவனையும் பெருக்க விட்டாச்சு. எங்கடா மூணாவது ஜொம்பியை காணும், வாட வாட வாட. ஓ, வேவ் டூவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. நான் வேவ் டூவில் எத்தனை ஜொம்பி ஸ்கில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1 2 3 இவ்வளோதான். செல்டம் 4 ரொம்ப ஒரு 4 ஜொம்பியை கில் பண்ணியாச்சு. அடுத்து என்ன தேர்ட் வேவ் மக்களே. தேர்ட் வேவ்ல 1 2 நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக அவனை அந்த பாறையில் அடிச்சு வைக்கீங்களோ அவன் போனெல்லாம் துண்டு துண்டாக உடையிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் கிடைக்கும். ஸ்கோரை வச்சு நிறைய ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஷாப்பில். அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஸோ 2 விதமான ஜோம்பிஸ் தான் இது வரைக்கும் வராங்க. போக போக நிறைய வருவாங்க. ஸோ இது ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும். மற்ற கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அது கூட பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு. இது நான் சின்ன வயசுல மைக்ரோமேக்ஸ் ஃபோனில் விளையாடுனது. சரி ஞாபகம் வச்சு விளையாட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ வேவ் 5 வரைக்குமே வந்துட்டோம்னாங்க. கடைசி வேவுக்கும் ஒரு ஃபைனல் கொஸ்ட் மாதிரி ஒரு மம்மி வருவான். அதுதான் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டச் ஸ்க்ரீன் ஃபோனில் இவ்வளோ பெரிய ஃபோனில் இப்போ விளையாடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த சின்ன வயசில் அந்த குட்டி ஃபோனில் அது அந்த டிஸ்பிளேல விளையாடுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வேவ் 6 இல்லை, இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. வேவ் 6 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேவ் 7 பார்த்தா நிறைய பேர் வருவாங்க. மேக்ஸிமம் இது மாதிரி அவங்க வரும்போதே முன்னாடி ஸ்க்ரீன்லேருந்து வர தலை தெரியும் போதே குளிச்சு அடிச்சிருங்க. ரொம்ப வீட்டு பக்கம் பொறுத்துட்டாங்கன்னா உங்களுக்கும் தெரியாது. அவன் வீட்டை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். 4 வீட்டையும் நம்ம சேவ் பண்ணணும்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இந்த மாதிரி பாக்ஸ், வுட் பாக்ஸ், உடன் பாக்ஸ், ஸ்டீல் பாக்ஸ் எல்லாம் ஸ்போன் ஆகும். அது கூட சேர்த்து அவன் இழுத்து விட்டீங்கன்னா இன்னும் டேமேஜ் போகும் அவங்களுக்கு. தாறு நேரம் ஜொம்பிஸ் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற மொத்த வெறியாயிடுச்சு அடிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகிற வர செதற விட்டாச்சு. மேக்ஸிமம் இந்த மாதிரி முன்னாடியே காலி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒருத்தன் ஃபைனல் இந்த மம்மி வராது. நீங்க அடிக்கிறதுக்கு பாறாக்கல் எல்லாம் மேலே இருந்து வந்து போகும். அதை வச்சு ஒரு லைஃப்பை குறைச்சி ஸ்மாஷ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு மெஷின் கன் ஓப்பன் பண்ணும்போது அது சத்தியமா என்னன்னு தெரியல. ஸோ வேவில இப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேவ் 11 வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் மாசா வருவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ராக்கெட் பிடிச்சிக்கு ராக்கெட்டை டச் பண்ணி ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரம் வந்து விழுகும். அப்படியே அது பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிச்சிருவாங்க. ஸோ அதில் மோஸ்ட்லி நிறைய அபிலிட்டிஸ் எல்லாம் ஒன்றாத்தான் வைக்கும். குறைய மாதிரி பவர் அப்படிக்கலாம். ஸோ இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வேவ் 13ல நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. நானும் மேக்ஸிமம் தள்ளி தள்ளி இருக்கிறேன். செத்த மாதிரியே தெரியல. ஸோ அந்த பெரிய ஜொம்பி சீக்கிரம் இல்லையா, அவனுக்கு தொப்பு அதிகமாக இருக்கிறனால தூக்கி வீச முடியல. வேவ் 14 ஓகே. அவன் என்னடா ட்வின் மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்கிறான். ஓகே ஓகே, ஒரு வீட்டோட மக்களே.
2வது வீடு, 3வது வீடு அங்க ஒரு வீடு தான். ஓ 2வது வீடு உடைச்சிட்டான். ஓகே, கேம் ஓவர். இவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. டோட்டல் கில் 168. ஓகே, வேவ் ரீச்சட் 15, coin collected 146. ஓகே, டோட்டல் ஸ்கோர் 6465. ஓகே, இது போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா coins 200 இருக்கு நம்மகிட்ட. 200 coins இருக்கு. அதை வச்சு ஒரு வோல் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக வேண்டி வோல் அண்ட் ஒரு மைன் வாங்கி வச்சுக்கிறேன். அந்த 2 மைன் வாங்கிட்டேன். ஸோ ஓலை வச்சு இப்போ நான் வேவ் நம்மளால அந்த ஏரோமேட்ரிக் ஏரியா ஃபைட் போனல அதால் ஸ்கிப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் ஓலை போட்டிங்கன்னா அந்த செகண்ட் கணக்கு காலியாகிற வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ அந்த 81, 80, 75 அப்படி போகுது இல்லையா, அது முடிஞ்சப்புறம் வோல் பிரேக் ஆகிடும். அவன் போயிடுவான். அவ்வளோதான் கேம். ஸோ இன்னமும் ரொம்ப ஃபன்னாக இருக்கீங்க. உங்களுக்கு போரிங் டைமில் இது விளையாடுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. ஆடியோ குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் வீடியோஸில் சரி பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய் அமிகோஸ்.